இந்த ப்ராப்ளத்தில் ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜனோட கம்ப்ளீட்டாக எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் உருவாகுது. இந்த ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜனோட எரியறதுக்கு முன்னாடி நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஹைட்ரோ கார்பனோட வால்யூம் 10 மில்லிலிட்டர், ஆக்சிஜனுடைய வால்யூம் 55 மில்லிலிட்டர். இப்போ இந்த ரெண்டும் ஹீட் ஆகி மறுபடியும் நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு வரும்போது கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம் 40 மில்லிலிட்டர். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் மோல் வேல்யூ தெரியாதுங்கிறதுனால சிம்பிளாக N1, N2, N3, N4ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல எல்லா ரியாக்டண்டும் ப்ராடக்ட்டும் நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல கேஸா இருக்கிறதுனால அவகட்ரோ லாவை யூஸ் பண்ண முடியும். அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல எல்லா கேஸோடைய மோல் வேல்யூவும் வால்யூம்ஸுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். இது எப்படி வந்ததுன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனான பிவி ஈக்குவல் டு என்ஆர்டில பிஆர்டி கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால பி பை ஆர்டியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். இதை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா n which is equal to kV. இந்த ஈக்குவேஷனை ஹைட்ரோ கார்பன் கேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணா 10 மில்லிலிட்டருக்கு 10K வரும். இதே போல ஆக்சிஜன் கேஸ்ல 55 மில்லிலிட்டருக்கு 55K வரும். 40 மில்லிலிட்டருக்கு 40K, Z மில்லிலிட்டருக்கு ZK. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்ளை பண்ணா கார்பன் ஆட்டமுடைய மாஸை ஈக்குவேட் பண்ணும்போது X வேல்யூ கிடைக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம் மாஸை ஈக்குவேட் பண்ணும்போது Y வேல்யூ கிடைக்கும். ஃபைனலா ஹைட்ரோ கார்பனுடைய ஃபார்முலா C4H6.